கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பெரிதான கிருபையினால் நாம் தொடர்ச்சியாக தியானித்து வரும் 93 நாட்கள் நினைவு கூறுதல் தொடர் தியானத்தில் இன்று 64ஆம் நாள். இன்றைய நம் தியானத்தின் தலைப்பு முழு உலகின் பஸ்கா. அன்பான சகோதர சகோதரிகளே, வருகிற நினைவு கூறுதலில் பங்கெடுக்க போகும் முதற் பேரானவர்களாகிய நாம் முழு உலக மக்களையும் பாவத்தின் பிடியிலிருந்து விடுவிப்பவர்களாவோம். எப்படியெனில், அன்று எகிப்தில் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் மாம்சீக இஸ்ரேலர்களின் முதற் பிறந்தவர்களை காத்ததால் அவர்களே முழு இஸ்ரேல் ஜனங்களையும் விடுவிக்கக்கூடியவர்களானார்கள். அதேபோல் பரலோகத்தில் பேரெழுதப்பட்டிருக்கிற முதற் பேரானவர்களாகிய நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தால் இப்போது காக்கப்படுகிறோம். நாம் காக்கப்படுவதின் நோக்கம் வரப்போகும் ராஜ்யத்தில் முழு உலக ஜனங்களையும் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பதற்கே ஆகும். வருகிற நினைவு கூறுதல் நாள் வரப்போகிற கிறிஸ்துவின் கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யத்தில் நாம் உலக மக்களிடம் இருந்து பாவ மரணத்தை கடந்து போக செய்ய உதவும் பாவ நிவாரண ஊழியத்தை நமக்கு நினைவூட்டுகின்றது. எகிப்தில் காக்கப்பட்ட முதற் பிறந்த பிள்ளைகள் எகிப்தை விட்டு வெளியேறும்போது அங்கிருந்த வெள்ளி, தங்கம் மற்றும் நகைகளை கொள்ளையிட்டார்கள். அதுபோல சபையாகிய முதற் பேரானவர்கள் இந்த எகிப்து என்ற உலகத்திலிருந்து வெளியேறும்போது ஆவிக்குரிய நன்மைகளையும் திரும்ப கொடுத்தலின் ஆசீர்வாதங்களையும் மனுக்குலத்திற்காக கொள்ளையடித்துக் கொண்டு செல்கிறார்கள். இவர்கள் நிஜ பஸ்காவாகிய கிறிஸ்துவின் இரத்தத்தால் பாதுகாக்கப்பட்டது உலகத்தை பாவ சுமைகளிலிருந்து விடுதலையாக்கி தாம் கொள்ளையடித்து வைத்திருக்கும் ஆசீர்வாதங்களை உலக ஜனங்களுக்கு கொடுக்கும் ஊழியத்திற்கு தயார்படுத்தவே ஆகும். எரேமியா 31ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தின் முதல் 34ஆம் வசனம் வரையில் சொல்லப்பட்டுள்ள புதிய உடன்படிக்கையின் தேவ வாக்குத்தத்தம் இஸ்ரேலுக்கும் பூமியின் அனைத்து குடும்பங்களுக்கும் உரியது. நாம் முதலில் கிறிஸ்துவின் பலியால் பாவ மரணத்தை கடந்து பின்னர் அந்த புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களை 1000 ஆண்டு அரசாட்சியில் உலகம் முழுமைக்கும் வழங்க வேண்டும் என்பதே வருகிற நினைவு கூறுதல் நாளில் அப்பம் மற்றும் பாத்திரத்தில் பங்கெடுப்பதின் நோக்கம். தேசங்கள் தேவனிடம் வருவதற்கு பெரும்பாதையாக இந்த புது சிருஷ்டியாகிய முதற் பேரானவர்கள் திகழ்வார்கள். பழைய ஏற்பாட்டில் முதற் பிறந்தவர்களுக்கு பதிலாக லேவியர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு தேசத்தின் ஆசாரியர்கள் ஆனார்கள். நிஜத்தில் சபையாகிய நாம் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான ஆசாரியர்களாக மாற்றப்படுகிறோம். ஒரு ஆசாரியனின் வேலை என்ன? தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில் நின்று தேவ ஆசீர்வாதங்களை பெற்று மனிதனுக்கு கொண்டு செல்வது. அவ்வாறே பிரதான ஆசாரியரின் உடன் ஆசாரியர்களாகிய நாம் சர்வ சிருஷ்டிக்கும் புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களை கொண்டு செல்ல போகிறோம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தின்படி தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குறுதி, உன் சந்ததிக்குள் பூமியிலுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். அந்த சந்ததி என்பது கிறிஸ்துவும் அவருடைய சரீரமாகிய சபையுமே ஆகும். கிறிஸ்து சிந்திய இரத்தத்தின் பலன்கள் உலகம் முழுவதும் கொண்டு செல்லப்பட அவருடைய சரீரமாகிய சபை வாய்க்காலாக இருக்கிறது. நாம் கையில் ஏந்தும் அந்த பாத்திரம் நாம் ராஜ்யத்தில் கிறிஸ்துவோடு இணைந்து உலகத்தை சாத்தானின் அடிமைத்தனத்திலிருந்தும் சகல பாவங்களிலிருந்தும் விடுவிக்கப் போகும் விடுதலையாளர்கள் என்பதை உரக்க அறிவிக்கிறது. வருகிற நினைவு கூறுதல் நாளில் உன்னதமும் மகத்துவமான அப்பம் மற்றும் பாத்திரத்தில் பங்கெடுப்பதன் மூலம் சுவிசேஷ யுகம் என்ற இரவில் நாம் பாதுகாப்பாக மரண தீர்ப்பை தாண்டி செல்வதோடு மட்டுமல்லாமல் இவ்வுலகத்தையும் மரண இருளிலிருந்து விடுதலையாக்குபவர்களாக நம்மை தயார் செய்கிறோம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் கூறப்பட்டுள்ளபடி உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்று நாம் ஜெபிக்கும் போது அந்த சித்தம் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்துவால் காக்கப்பட்ட நம் மூலமாகவே நிறைவேறப் போகிறது. நாம் கேட்ட இந்த சத்தியத்தை நம்முடைய இருதய பலகையில் எழுதி கொள்வோமாக. தேவ கிருபையும் இரக்கமும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்துவதாக. அன்பு சகோதர சகோதரிகளே, நமது 93 நாட்கள் தொடர் தியானத்தில் நாளைய நமது தியானத்தின் தலைப்பு இதோ மணவாளன் மற்றும் நவமான பாத்திரம். இதற்கான ஆழமான சத்திய விளக்கத்தோடு நாளை நாம் சந்திப்போம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதுபோன்ற அநேகம் ஆழமான சத்தியங்களை முழுமையாக பார்க்க நமது சத்திய கருவூலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள்.